ஹல்லேலூயா. நாயினூர் விதவையுடைய மகன் செத்து போனான். நாயினூர் ஊர் வாசல்ல இயேசு ஒரு பக்கம் வந்து நிற்கிறாரு. நாயினூர் என்றால் இன்பம் என்று அர்த்தம். இன்னொரு பக்கம் யார் வந்து நிற்கிறாங்க? இயேசுவும் இயேசுடைய கூட்டத்தாரும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை சுமந்து கொண்டு அழுது கொண்டே ஒரு கூட்டம். 2 பேர் ஊர் வாசல் அருகே அந்த ஒலிமுக வாசல்ல சந்திக்கிறார்கள். ஒரு பக்கம் அழுகையின் கூட்டம், இன்னொரு பக்கம் அற்புதத்தின் கூட்டம். 2 பேரும் வந்து கரெக்டா சந்திக்கிறாங்க. பாருங்க, அந்த விதவை தன்னுடைய பிள்ளை செத்து போனா பாடைக்கு பின்னால யாரும் ஓடிட்டு இருக்க மாட்டாங்க, அழுது புரண்டு வேதனையோட வீட்டில் இருப்பாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், அந்த விதவை நம்பிக்கையோடு என் பிள்ளையை கல்லறைக்குள்ளே வைக்க விட மாட்டேன் என்று சொல்லி அந்த பாடையின் பின்னே அழுது கொண்டே போகிறார். என் பரமபிதா அதை பார்த்தார். அவர் எதிரிட்டு வருகிறார். நாம் அழுகிற அந்த பாடையை சுமந்தவர்களை பின்பற்றி இந்த தாயும் அழுது கொண்டு போகிறதை நம்முடைய ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், மனதிரே அழாதே அப்பா, அழாத, நான் ஜீவனோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் காலையில் மரணத்தை ஜெயித்தவன், நான் பாதாளத்தை வென்றவன், நான் உயிரோடு எழுந்தவன், உனக்கு நன்மை செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த பாடையை தொட்டார். அவன் எழும்பினான், உட்கார்ந்தான், பேசினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீடுகளில் வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் செல்போன் வந்து ஆட்டி படைச்சு வச்சிருக்கு. செல்போனை கொண்டு ரூமுக்குள்ளே போனால் பெற்றோட்டத்தை பேசுறதே இல்லை. வருஷக்கணக்காக பேசாமல் பிள்ளைகள் இருக்கிறாங்க, குளிக்காமல் இருக்கிறாங்க, அதில் சாப்பிடாம இருக்கிறாங்க, என்ன நடக்குனே தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அழுது கொண்டிருக்கிற தாய்மார்களை பார்த்து இந்த வார்த்தையை கொடுக்கிறார், அழாதே, அழாதே, அழாதே மகளே, நான் செத்து போனவர் அல்ல, பாடே சுமந்து கொண்டு நீ திரிகிறது சரிதான், நாற்றம் எடுத்த அனுபவத்தோடு நீ தோள் மேல வைத்து சுமந்து கொண்டு இருக்கிறது சரிதான். அந்த நஸ்ரேன இயேசு இந்த நாள் உன்னை சந்திக்கும் நாள், அந்த மரண ஓலத்தின் சத்தத்தை மாற்றுகிற நாள். அவளோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் அவளோடு கூட அழதான் செய்தார்களே தவிர அழுகையை மாற்றி விடுதலையை கொடுக்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அவளை அழாதே என்று சொல்கிறவராய் மாத்திரமல்ல, அற்புதத்தை அவள் வாழ்க்கையிலே செய்கிறவர். அவருக்கே மகிமை செலுத்துங்க.